கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஓய்வெடுக்கலன்னா என்னுடைய உடம்பு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பிரமாதம். அங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டியதுதான். என்ன ஜோயிங்கன்னு போச்சு. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் சரிதான். ஆனா டெலிவரி நிஞ்சானா என்னன்னு சொல்லுங்க. முக்கியமான பார்சல்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வேலை. இதுக்காக நாங்க எங்களோட உயிரையே பணைய வைக்கிறோம். அப்ப போஸ்ட்மேன் தானே? இல்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. போஸ்ட்மேன் உயிரை பணைய வைக்க தேவையில்லை, ஆனா நாங்க அப்படி இல்லையே. அப்படின்னா நீங்க உயிரை பணைய வைக்கிற ஒரு போஸ்ட்மேனா? அப்படியே இருக்கட்டும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. சூடா குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், யாரோ குதூகலமா இருக்காங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன். இதுதானே நீங்க எல்லா பொண்ணுங்க கிட்டயே சொல்றீங்க. அழகானவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். பெருசு, இங்க என்ன பண்றீங்க? யார் என் பேரை வச்சு கூப்பிடுறது? சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா, நீ எங்கடா இங்க? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாரு, நான் இங்க ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன், புரியுதா? போதும் நிறுத்துங்க, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாதீங்க. உண்மைமா சத்தியமா? ஓ கம் ஆன், ட்ரைனிங்காக நான் எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படின்னா சரி, எனக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றியா? தோள்பட்ட வலிக்குது. டேய், ஒரு டீ போட்டு கொண்டு வரியா? போச்சு. இந்த டீ குடிச்சதுனால நான் எழுத நினைச்சது எல்லாம் போச்சு. சூடா போய் ஒரு குளிர போட்டு வரேன். இப்படிப்பட்ட சென்சை கிட்ட எதுக்கு என்ன கோத்த விட்டாங்க? திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாரா? கேட்டா ஆராய்ச்சின்னு சொல்லுவாரு. முடியல முடியல. போகலாம் கலைஞ்சு போகுது. இப்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். This is just the sort of inspiration I need to finish my book. அவிஞ்சு போச்சு. என்ன கொடுமடா இது. என்ன கொடுமை சரவணது. ஓகே, நானும் அவங்க கூட போக போறேன். ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாங்க. யா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. லேடி சுனாரி நிஜி கூட சேர்ந்து அந்த நருட்டோவும் போயிருக்கான்னு நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு. நான் தான் அவனை கடைசி நிமிஷத்துல டீம்ல சேர்த்தேன். லேடி சுனாரி இதத்தான் லேடி சுனாடிக்கு லஞ்சமா கொடுத்தானா? டீ, எனக்கு டீ வேணும். என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த ஸ்டாரை திருடிட்டு போயிட்டாங்க. வந்தது ஒரு நிஞ்சா தான். சக்ரா எனர்ஜியை பயன்படுத்தி பறந்து போயிட்டான். பியக்குகான் சொன்னது உண்மைதான். சக்ராவை பயன்படுத்தி காத்துல பறக்க முடியுமா? ஒருவேளை சக்தி வாய்ந்த ஷினோபியா இருப்பானோ? வாவ், அப்படி சொன்னதெல்லாம் உண்மையா? நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அப்படின்னா நான் சொன்னதை நீ நம்பவே இல்லையா? நான் நம்பல. அவங்க லீடர் அகவோஷி நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறாரு. மறைக்கிறாரா? நீ என்ன சொல்ல வர? யோசிச்சு பார்த்தாதான் புரியுது. சுமாரு கச்சாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினப்போ அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு. அப்படின்னா இந்த கிராமத்துல பெரிய பிரச்சனையே இருக்கு. ரகசியமா தான் வேலை செய்யணுமோ? நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். நான் கிராமத்துக்குள்ள போய் தேட போறேன். நமக்கு ஏதாவது ஆதாரங்கள் அங்க கிடைக்குதானே பாப்போம். டின்டன், நீயும் ராக்லியும் அகவோஷிய கண்காணிங்க. அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். கண்டிப்பா, அத நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாத நிஜி. அட ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சா நான் என்ன செய்யறது? கொஞ்ச நேரம் சுமாருவ ஃபாலோ பண்ண கூடாது. நல்ல ஐடியா தான். அவனுக்கே தெரியாம அந்த சுமாருவ நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. எப்பவும் துருதுருந்தா இருப்பானோ? எனக்கு தான் வாழ்க்கையில பொறுமைன்னா என்னன்னே தெரியாதே. நான் ஹொக்கட்டோ. அப்படி நடந்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களோட சக்கர எனர்ஜியை உணர முடியல. அதனாலதான் அப்படி. இது ரொம்ப நல்லா இருக்கும். கமான், நீங்க சாப்பிடலன்னா மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். பிரமாதம். அவங்க நம்மள பார்க்கல.
டென் என்ன இது? ஒரு நெஞ்சாவா நாம இப்படி பண்றது ரொம்ப தப்பு. கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. வேவ பாக்குறது ரொம்ப தப்பு. அப்படி பேசுறத நிறுத்து. நெஞ்சட்சுவை பயன்படுத்தாம இப்படி பண்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். அடடா, திடீர்னு ரைட்டுக்கு திரும்பிட்டாங்களே. நாமளும் திரும்புவோம். மறைஞ்சு போயிட்டாங்க. நமக்கே அவங்க டிமிக்கி கொடுத்துட்டாங்களா? நேஜி, நருட்டோ. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதே ஷினோபி இவங்களையும் தாக்கியிருக்கான். என்னது, திரும்ப வந்துட்டானா? ஆமா. அவனை தூக்கிட்டாங்களா? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? திருடனை கண்டுபிடிச்சு எப்படியாவது ஸ்டாரை திரும்ப கொண்டு வந்து ஆகணும். ஆமா, ஆனா அந்த ஸ்டார் திரும்ப கிடைக்கலன்னா இவங்க மறுபடியும் அந்த ட்ரைனிங் எடுக்க வேண்டாம்ல? டென்டன் சொல்றதும் சரிதான். ஆமா, ஸ்டார் இல்லாம அவங்களால ட்ரைனிங் எடுக்க முடியாது. அப்ப இந்த கிராமத்துக்கு ஆபத்து வருமே. பயிற்சி எடுத்தா இவங்க உயிருக்கே ஆபத்து. என்னால முடியல. ரொம்ப கால் பண்றதுன்னு தெரியல. என்ன ஒருத்தரையும் காணோம். இந்த இடத்த விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எந்த வாடையும் தெரியல. அப்ப உள்ள போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாப்போமா? கண்டிப்பா. நிஞ்சா ஆர்ட் ஃபேண்டம் ஜூட்சு. லீ, நீ எப்போ நிஞ்சுட்சு எல்லாம் கத்துக்கிட்ட? யாருமே இல்ல. சீக்கிரமா டென்டன். எந்த ஆபத்தும் இல்ல. என்ன? ஆனா இது நிஞ்சுட்சுவே கிடையாது. உங்க எல்லாரையும் தாக்கி சுமாருவ தூக்கிட்டு போன அந்த ஷினோபி வேற கிராமத்துல இருந்து வந்த புது ஆள் கிடையாது. அது வேற யாரா இருக்கும் நீங்க யோசிக்கலாம். வேற யாரும் கிடையாது. அது உங்க லீடர் ஹக்காஹோஷி தான். அதாவது ஸ்டார திருடின அந்த ஷினோபியும் உங்களை தாக்குன அந்த ஷினோபியும் ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள். டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நெஜி ஏற்கனவே இத சொல்லிட்டானே. Emotional damage. அதோ அங்க இருக்கு. அந்த ஸ்டாருடைய பேரு தான் நட்சுஹி பூஷி. ஆனா பல பேருக்கு அது மார்ஸ்ன்னு தான் தெரியும். அது சரி, ஆனா சுமாரு அப்படிதான் சொன்னான். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஏதாவது பண்ணணும். அமைதியாயிரா. என்ன போக விடு. அந்த அக்காஹோஷியை நான் சும்மா விட மாட்டேன். இது இந்த ஊரோட பிரச்சனை. நீ மூக்க நுழைக்காத. அவங்களே அவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கிற வரைக்கும் நாம அமைதியா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம உதவி பண்ணணும். அதேதான். இன்னும் சொல்ல போனா எனக்கு நேரா போய் அவன் தலையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும்னு தோணுச்சு. நருட்டோ கூட சேர்ந்து அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா?